உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 16வது கருத்தரங்கம். இந்த 16வது கருத்தரங்கம்னா நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அது என்ன 16? இறை உணர்வும் அறநெறியும் கல்விதனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து வாழ்க. இதான் அதில் உள்ள விஷயம். இந்த 16வது கருத்தரங்கத்தில் கொங்கு மண்டலத்திலிருந்து கோவை கருமுத்தம்பட்டியினுடைய சாமிஜி ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருகை புரிந்து இன்றைக்கு மிக அற்புதமான சிந்தனை உரை வழங்குமாறு உங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. குருவே துணை. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு வணக்கம். குருவே துணை. அன்பார்ந்த ஜோதிட உள்ளங்களுக்கும் இந்த 16வது மாதாந்திர கருத்தரங்க சங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களும் மற்றும் இங்கு சங்க தலைவர், சங்க பொருளாளர், செயலாளர் மற்றும் அனைவருக்கும் என்று என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு ஜாதக விளக்கமாக சொல்லவிருக்கிறேன். ஒரு ஆண் ஜாதகம். அதாவது இந்த ஜாதகம் நம்மளுக்கு ஒரு 5-6 வருடத்துக்கு முதல்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா என்னுடைய பையன் வெளிநாடு போவானா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த ஜாதகருடைய அதாவது பிறந்த தேதி அது வேணா குறிச்சுக்குங்க. 19/3/1998 மாலை மணி, அதாவது சாயந்தரம் 5:53 PM. அதாவது திருக்கணித பிரகாரம் கணித்து கண்ட லக்கணம் சிம்ம லக்கணம் இருக்குது. அப்போ அந்த ஜாதகருக்கு வயது பார்த்தீங்கன்னா 28 வருஷம் 15 நாள், 29வது வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்குது தற்போது. இப்போ அவங்களுடைய சிம்ம லக்கணம் கிரகக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, லக்கணத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு. அப்போ அடுத்தது சந்திரன் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் இடம் நீட்சம். ஆனால் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசி அம்சம் ஒரே வீட்டிலிருந்து வர்க்கோற்ற பலமாக பெறுகிறார். அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்திலும், நம்மளுக்கு 7ஆம் இடத்துல கேது குரு பகவானும், 8வது வீட்டில் சனி பகவான், செவ்வாய், சூரியன், புதன், 10ஆம் இடத்துல மாந்தி. லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் 8ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறார். அதாவது அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8வது வீட்டில் இருக்கிறாரு.
அதே நம்மளுக்கு புதன் பார்த்தீங்கன்னா 2-11க்கு அதிபதியா இருந்து அவரும் பார்த்தோம்னா எங்க இருக்கிறாரு, லக்னத்துக்கு 8வது வீட்டுல மீனத்திலேயே இருக்கிறார். அடுத்தது சந்திரன் வந்து நம்மளுக்கு 4ஆம் இடத்துல நீசமா இருக்கிறார். சரி, அப்ப அந்த 4வது வீட்டுக்கு அதிபதி 4-9 கூடைய 4ஆம் இடம் தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம், 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அது கூட செவ்வாய் பகவான் பார்த்தோம்னால லக்னத்துக்கு 8வது வீட்லயே தான் இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6-7 கூடைய சனி பகவான், அதாவது நம்மளுக்கு உத்தியோகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம். அப்ப அந்த சனி பகவானும் எங்க இருக்கிறாருன்னா 8வது வீட்லயே தான் இருக்கிறார். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கிரகம் வந்து 8வது இடத்துலயே, அதாவது 10 சுக்கிரன் வந்து நம்மளுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அப்போ 2-11 கூடையவரும் 8ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிட்டாரு. 6வது ஸ்தானம் உத்தியோகஸ்தான அதிபதிங்கிற புதன் வந்து பாத்தீங்கன்னாலும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. 10ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்தாலும் அவரும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஜாதக ரீதியா பார்க்கும்போது இதுல எல்லா கிரகங்களுமே மறைஞ்சு நிற்குது. ஆனா நம்ம சாராம்சம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா இந்த ஜாதகம் வந்து மிகப்பெரிய யோக ஜாதகமாகும். நாம கட்டத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜாதகம் இது ஒரு ஜாதகமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து சாராம்ச அடிப்படையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்க்கோற்றமும் பரிவர்த்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் ஒன்றுக்கொன்று தொடர்பு. அப்ப இந்த ஜாதகம் ஒரு வலுவான ஜாதகம். அப்ப இந்த ஜாதகம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மா வந்து இது என்னுடைய பையன், எனக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த ஜாதகம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் எல்லாம் கெட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், இது எல்லாமே கெட்டு இருந்ததுன்னா நம்ம வெளிநாட்டுல போனா பொழைச்சுக்குவாங்க. 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு 6 கூடையவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அந்த 8ஆம் இடத்துல போய் இருந்து 8 கூடைய குரு வந்து பாத்தீங்கன்னா சனி வீட்டுல வந்து பரிவர்த்தனை எடுத்துக்கிறாங்க. அது பரிவர்த்தனை யோகமா பலம் பெறுது. அப்ப நம்மளுக்கு 6 கூடையம் வந்து நம்மளுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வலுவான இடம். சனி பார்த்தீங்கன்னாலும் சந்திரன் பார்த்தா 4வது, அதாவது அனுஷம் 4ஆம் பாதம் வர்க்கோற்றம பலம் பெறாரு. ஆனா ராசி வீட்டை பார்த்தீங்கன்னா அது நீச்ச வீடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா வர்க்கோற்ற பலம் பெற்று சந்திரன் அந்த இடத்துல வலுப்பெற்றுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள். அப்ப அந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே ராகு வந்து பூரம் 1ஆம் பாதத்திலும் கேது வந்து சதயம் 3ஆம் பாதம். அது பார்த்தீங்கன்னா ராசி அம்சம் ஒரே வீட்டில் வர்க்கோற்ற பலம். ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த ராகு கேதுக்கள் வர்க்கோற்ற பலம் பெற்றதுன்னா அவங்க காலத்துக்கு வந்து பேர் புகழோட வாழ்வாங்க, இறந்தாலும் கூட அந்த பேர் புகழ் வரும். அப்போ நம்ம இந்த ராகுகேதுகள் அவ்வளவு வலுவாக இருக்குது. இன்னைக்கு எல்லாமே காலையில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவை பற்றியே தான் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ராகுடைய ஆதிக்கம், சுவாதி நட்சத்திரம் எல்லாமே ராகுங்கிறது 4ஆம் தேதி 4வது மாதம் ராகுனுடைய ஆதிக்கம். இப்போ நான் சொல்ல போகிறதும் என்னன்னா அந்த ராகுனுடைய ஆதிக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பலம் பொருந்திய அந்த ராகு கேதுக்கள் நம்ம பலம் பொருந்தி நவாம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பலம் பொருந்தது, வர்க்கோட்டம் பலம் பெறுது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு உத்தியோகக்காரகன் 8ஆம் இடத்துல மறைஞ்சதுன்னா வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ஜாதகர் வந்து வெளியூர் வெளிநாடு போகலாமா அப்படின்னா மீன ராசி நம்மளுக்கு நீர் ராசின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நீர் ராசியில் வந்து நம்மளுக்கு 6 கூடைய சனி வந்து அங்கே பலமாய்க்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு போகலாமா அப்படின்னா வெளிநாடு தாராளமாக போகலாங்க அப்படின்னு சொன்னேன். வெளிநாடு போயிட்டாரு. அதே மாதிரி வெளிநாடு போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பலம் பெறுறாரு. அப்போ இது வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து வெளிநாட்டில் போய் இப்போ என்னவா இருக்கிறாருன்னா டாக்டராக இருக்கிறாரு.
இப்போ வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல இந்த ஜாதகம் வந்து பார்க்கும்போது வெளிநாடு போகலாமான்னு கேட்டாங்க. வெளிநாடு போகலாங்க அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடு போய் இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு. இப்போ வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ அவர் கூட பிறந்தது வந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. அது நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இங்கே கோவை மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ அவங்க தான் அந்த தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முதல்ல வந்து கேட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து பையனோடு போய் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடத்துக்குடைய செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, லக்னாதிபதிங்கிற கூட, அதாவது சூரியன் லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ பையன் எங்கே இருக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறான். மீனராசினா கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 4 9 கூட செவ்வாய் எங்கே தொடர்பாகுது, அதே மீனத்தில் வந்து தொடர்பாகுது. அப்போ இந்த 4 9ங்கன்னா 4 அம்மா 9 அப்பா. அப்போ வந்து லக்னாதிபதி சூரியனோடு அங்கே சம்மந்தப்படுறதுனால தாய் தந்தை அங்கே போய் செட்டில் ஆகலாமான்னா தாராளமாக போகலாங்க, போய் நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம். சரி, நாங்கள் போனால் இங்கே இருக்கிற இதையெல்லாம் யார் பார்ப்பாங்க, பிள்ளைக்கு இங்கேயே இது இங்கே இருக்கிறத விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாங்க. அப்போ நீ இவங்க போனால் அப்புறம் இந்த சொத்தை யார் பார்ப்பாங்க, அவங்களுடைய மக தான் பார்க்க முடியும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் என்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 10ஆம் இடம்ங்கிறதுமே தொழிற்ஸ்தானம் உத்தியோகஸ்தானங்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு 6ஆம் இடத்துக்குடைய உத்தியோகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறது, அதுலேயும் காற்று ராசியில் வந்து சந்திக்கிறது, டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு, இந்த எல்லா அம்சமும் இந்த ஜாதகத்தில் பொருந்தி இருக்கிறதால இவர் வந்து இப்போ வெளிநாடு போய் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி தன்னுடைய தாயின் தந்தையும் அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி இந்த ஜாதகம் வந்து அமைப்பாக இருக்குதுங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த எல்லா கிரகம் வர்க்கோற்றமும் பெறதுமே நம்மளுக்கு ஒரு வலுவாகுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நம்மளுக்கு ஒரு லக்னம்ங்கிறது வந்து பிறவி இயல்பு லக்கணம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம லக்கணம் நின்ற ராசி அதிபதி ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தோ கேந்திர திரிகோணம் அல்லது மூல திரிகோணம் பெற்றிருந்து அதுக்கு 2ஆம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருந்தாலும் அல்லது அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 4 7 10 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகவானாகவும் பெரிய பெயர் புகழ் சொல்லும் அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு லக்னாதிபதினா அதை பாடல், அதாவது ஜோதிட களஞ்சியத்தில் சொல்லியிருக்குது. அதாவது ஓங்கும் லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதி நின்ற உச்ச வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி உச்சமாகி அந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ ஒரு கிரகம் நின்றிருந்ததுன்னா அந்த ஜாதகரை வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஒரு தொழிலதிபதியை ஆக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருது. அதாவது லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் மூல திரிகோணம் பெற்றுக்கோணும். அந்த லக்னாதிபதி அதுக்கு 2ஆம் இடத்துல நிற்கணும். அப்போ அந்த லக்னாதிபதிக்கு, அதாவது நான் லக்னத்தை சொல்லலை, லக்னாதிபதி எந்த வீட்டில் நின்றாரோ அந்த வீட்டுக்கு 2இல் ஒரு கிரகமோ 7ஆம் இடத்தில் ஒரு கிரகமோ அல்லது 10ஆம் இடத்தில் ஒரு கிரகமோ ஏதாவது ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகம் நின்னாலும் கூட அந்த ஜாதகம் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருதுங்கிறது தான் நம்ம பல பேர்த்துடைய ஒரு தொழிலதிபர்களை நிறைய பார்த்துருப்போம். நம்ம அண்ணாமலை செட்டியாரை பார்த்துருப்போம், கிரிக்கெட் வீரர்களை பார்த்துருப்போம், பழைய சினிமா நடிகர்களை பார்த்துருப்போம். இவங்க ஜாதகத்திலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற ராசிக்கு அதிபதி ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றுக்கோணும். அதே மாதிரி அந்த லக்னாதிபதினா எந்த ஜாதகம் ஒரு மேச லக்கணம்னு எடுத்துக்குவோம். மேச லக்கணாதிபதி வந்து ஒரு கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த கும்பத்தில் வந்து அந்த சனி பகவானும் அந்த இடத்துல மூல திரிகோணம் ஆட்சி பெறுறாரு. அப்போ அந்த செவ்வாய் வந்து அந்த லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த லக்னாதிபதியோடவே சேர்ந்திருந்தாலும் அதுக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா
2 9 கூடைய, அதாவது குரு வந்து உச்சம் பெறாரு, குரு ஆட்சி பெறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு. அப்போ அந்த லக்னாதிபதி கும்பத்தில் நின்று, அப்போ லக்னாதிபதி வந்து அந்த சனி வந்து அந்த மூல திரிகோணம் பெற்று, செவ்வாய் வந்து மேச லக்னத்துக்கு அதிபதி அந்த இடத்துலயே இருந்து, அதுக்கு 2ல் குரு ஆட்சி பெற்று, அதுக்கு அதே இடத்துல வந்து மீனத்தில் வந்து சுக்கிரனும் உச்சம் பெற்றால் இவர்களை மிகப்பெரிய ராஜதிகாரம் செய்பவனாகவும் பெயர் புகழோடு விளங்குபவனாகும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஜோதிட களஞ்சியம். அதே மாதிரி நிறைய ஜாதங்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜாதங்கள் வந்து அந்த லக்னத்திலிருந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு 4 7 10 இந்த மாதிரி கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை வந்து நல்லா கடைசி வரைக்கும் பேரு புகழ் செல்வத்தோடு ராஜ அதிகாரத்தோடு வாழக்கூடிய அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி அந்த லக்னாதிபதி அல்லது 2வது அதிபதியும் இவர்கள் 2 பேரும் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகக்கூடிய அளவுக்கு வருவாங்க என்றும், எந்த லக்கணம் 12 லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த சர்வாதிகாரம் பண்ணுவானுங்கிறது இதெல்லாம் நம்ம எல்லா ஜாதத்திலையும் பார்த்துருப்போம். இதெல்லாம் உண்மை. அதாவது ஒரு மேச லக்கணம் விருச்சிக லக்கணம்னா அப்போ அந்த லக்கணத்தில் செவ்வாய் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆட்சி பெற்றிருந்தா, அது லக்னாதிபதி அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் வலுவாக ஒரு 4 ஊருக்கு அதிகாரம் பண்ணுற அளவுக்கு அவர் இருப்பார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் துலா ராசிக்கு சுக்கிரன் அதே இடத்துக்குள்ள ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து நல்ல பெயர் புகழோடு வழங்குவார்கள். அந்த இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் நல்லா இருக்கும். அப்போ அந்த 2 இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஜாதகர் எப்படி இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. இது போலவே நம்ம 12 கட்டத்துக்கு மிதுனம் கன்னி புதன் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருந்து லக்கணம் அந்த இடத்துல விழுந்ததுன்னா அந்த ஜாதகர் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய யோகவானாக மாற்றிவிடும். அது போலவே லக்கணம் வந்து நம்மளுக்கு லக்கணம் கடக லக்கணமாக இருந்து சந்திரன் அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதை வெஞ்சாமர யோகம்னு சொல்லுவோம். அல்லது வந்து ரிஷப லக்கணத்தில் எடுத்துட்டாலும் சந்திரன் அங்கே உச்சம் பெற்று ரிஷப லக்கணமாக அமைஞ்சாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஞ்சாமர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தனுசு மீனத்தில் சுக்கிரனுங்கு தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும், அப்போ 1 4க்கு அதிபதியாக இருந்து குரு உச்சம் பெற்றிருந்தா ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் மிக அந்த ஊருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயிலுக்கு தலைமை தாங்கிறது, ஒரு பேராசிரியராக இருக்கிறது, இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஊருக்கு அவன் ஒரு நல்ல தொழிலதிபதியாகவும் தொழிலாளருக்கு நல்ல முதலாளியாகவும் இருந்து இதையெல்லாம் செய்வார்கள் என்றும், இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கணங்கள் வலுத்திருந்ததுனால அந்த ஜாதகம் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சங்கத்துக்கு வருகை தந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தேகம், கிரகங்கள்லாம் 6 8ல் மறைஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய காலத்திலையும் நடைமுறையிலையும் ஐயா ரெக்கார்டோட 6 8ல் கிரகம் இருந்தா என்ன, நான் பார்த்தேன் 7 லக்கணத்தோடு சேர்த்தா 7 கிரகத்தினுடைய 7 பாவத்தினுடைய அதிபதிகள் 6 8ல் இருக்காங்க. அப்படி இருந்திருந்தாலும் வர்க்கோத்தமம் பெற்று நல்ல நிலை இருந்ததால அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் அவர் MBBS மருத்துவராகவும் வெளிநாட்டுல பெரிய அளவில் பதவி வச்சிட்டு இருக்காருன்ட்டு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும், ஜோதிடத்துல இப்படி இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை நல்லாவே இருக்குங்கிறது அனுபவபூர்வமா நமக்கெல்லாம் சொல்லி நம்மளை வந்து ஒரு வியப்பில் ஆழ்த்தியமைக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சங்கத்தில் வருகிறது நம்மளெல்லாம் சிறப்பித்தமைக்காக நம்மளுடைய சங்க தலைவர் ஐயா சந்திரகுமார் பொன்னாடை போற்றி மகிழ்ப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.